உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னால இவங்க கூட வீட்டுக்கு போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட், நீங்க யார் கூடயும் போக வேண்டாம். வாங்க நாம போலாம். கம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட். என்ன பாரதி, உங்களால என்ன ஃபேஸ் பண்ண முடியல? தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. நீங்க என் முன்னாடி இப்படி நின்னு நான் பார்த்ததே இல்லை. சோ உங்களுக்கு புரியுதா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு? தப்பு பாரதி, உங்க கோவத்தை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப நீங்க பண்ண இந்த காரியத்துக்கு முதல் தடவையா உங்களை நான் வெறுக்கிறேன் பாரதி. ப்ளீஸ் இந்த வார்த்தையால கொல்லாதீங்க. என்னால அதை தாங்க முடியல. பேசாதீங்க பாரதி. நீங்க பேசுற எதையும் கேட்கிற மனநிலையில நான் இல்ல. இது வரைக்கும் நான் உங்க மேல கோவப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அது நான் தெரியாம அவளை ஏதோ. அது எப்படி பாரதி? அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க மேல இருக்கிற கோவத்தை நான் தமிழ் மேல காட்டுறேன் தானே சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்மளை பார்த்துதான் குழந்தைங்க எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. அதுக்கு நம்ம சரியா இருக்கணும். குழந்தைய அடிக்கிற உரிமை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? அதே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நேற்று நைட்ல இருந்து மனசே சரியில்லை. அதனாலதான் இன்னைக்கு காலையிலேயே நான் தமிழை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு வந்தேன். அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. எங்கேயோ இருந்துகிட்டு என்னாலேயே தமிழை உணர முடியுதுன்னா ஒரு அம்மாவா உங்களுக்கு தமிழை கஷ்டப்படுத்துறோன்னு புரிய மாட்டேமா? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. என்ன மாதிரியான மனநலங்க இது? உங்களுக்கு இனிமே ஏதாவது கோபம் இருந்தா அது என்கிட்ட காட்டுங்க. நான் தான் உங்களோட நிழலாவே அலையிறேனே. உங்களுக்குள்ள நிறைய ஈகோ இருக்கு பாரதி. அதான் உங்களை உங்க பொண்ணுகிட்ட இப்படிலாம் நடந்துக்க வச்சிருக்க. அதே நான் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை மன்னிக்க நான் யாரு பாரதி? உங்களுக்கெல்லாம் குழந்தைங்கிறது நீங்க சொந்தம் கொண்டாட நினைக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். என் குழந்தை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறது என்ன மாதிரியான ஈகோ பாரதி? உங்களோட குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சுயமா தான் காலில் நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டூல் தான் நீங்க. அந்த குழந்தை உங்களுக்கு அடிமை கிடையாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்க நான் யாருன்னு யோசிக்காதீங்க. நான் கேட்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன் இப்படிலாம் தெரியாது, ஆனா கேட்பேன். இப்போ நான் தமிழை உங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ கூட நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபார்ம் பண்றேன். தமிழ் மாதிரி ஒரு குழந்தை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தமிழ் ஒரு வரம் பாரதி. ஆனா தமிழ்கிட்ட நீங்க நடந்துகிட்டதுக்கு முதல் தடவையா நான் உங்களை முழுசா வெறுக்கிறேன் பாரதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.